பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். என்னாச்சு? ஆனந்தி எதுக்கு அழுதுட்டு போறா? எல்லாம் இவங்க 2 பேராலதான் மேடம். ஆனந்தியும் அன்பையும் தப்பா பேசி குளிக்க வந்தவள அழ வச்சுட்டாங்க. உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? மேடம், ஆனந்தி விஷயத்துல நீங்க காட்டுற பாரபட்சம் தான் பிரச்சனை மேடம். நான் என் பாய் ஃப்ரெண்டோட பெர்மிஷன் வாங்காம நைட்டு ஹாஸ்டலை விட்டு வெளில போனேன்றதுக்காக என்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினீங்கல்ல. ஆனா இப்ப ஆனந்தி மட்டும் கூட வேலை செய்யற ஒருத்தன் கூட நைட் எல்லாம் இருந்திருக்கா, அவளை மட்டும் ஹாஸ்டல்ல வச்சிருக்கீங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? அதுவும் ஏன் முன்னாடியே பேசிட்டு இருக்க? ஆனந்தியை பத்தி பேசுறதுக்கு உனக்கோ இல்ல இவளுக்கோ என்ன அருகதை இருக்கு? சூழ்நிலை ஒருத்தங்களுக்கு எதிரா இருக்குங்கிறதுக்காக தப்பா பேசுற நீங்கெல்லாம் என்ன மாதிரி ஜென்மங்களும்? மேடம், அதே சூழ்நிலை தானே கிருத்திகாவுக்கும். அதை யூஸ் பண்ணி தானே ஆனந்தியும் அவ ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்து அவளை வெளியே அமிச்சாங்க. ஏய், அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆனந்திய பழி வாங்க பாக்குறீங்களா? ரித்திகா, அன்னைக்கு நீ வெளியில போனப்போ என்கிட்ட சொன்னது ஆனந்தி இல்ல, வேற ஒரு பொண்ணு. நீ தப்பு பண்ணது தெரிஞ்சும் ஒரு பொண்ணோட கண்ணிய கெட்டு போக கூடாதுன்னு ஆனந்தி உன்னை பத்தி சொல்லாம மறைச்சா. ஆனா நீங்க எந்த தப்பும் பண்ணாத சூழ்நிலை கைதியா இருக்கிற ஒருத்திய அசிங்கப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு அற்பமானவங்களா நீங்க? மேடம், அன்னைக்கு இவ யார்கிட்டயுமே சொல்லாம ஹாஸ்டல்ல இருந்து செவரேறி குதிச்சு போனதான் ஆனந்தி தப்புன்னு சொன்னாலே தவிர அவ மாட்டி விடணும்னு சொல்லல மேடம். இவ கேரக்டர் பத்தி ஆனந்தி தப்பாவே பேசல மேடம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நிறைய வலியும் வேதனையும் இருக்கு. அதுக்காக தான் ஊரை விட்டு வந்து இங்க தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை கேலி பண்ற வேலையை இத்தோட நிறுத்திக்கோங்க. அதுதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. இவங்க தான் பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்க போச்சு? இவங்களோட சேர்ந்து நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே ஆனந்திய தப்பா பேசுறத பார்த்தேன், அப்புறம் என்னோட ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். Be careful. அன்பு, எங்க கிளம்பிட்ட? என்னம்மா கேள்வி இது? வேலைக்குதான். டேய்,
என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் பேச்சு கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்ன எதுவுமே கேள்வி கேட்காதன்னு வாயை திறந்து சொல்லிடு. நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். மாமா இப்ப என்னமா பண்ணணுங்கிற? இருக்கிற கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்தணும்னா அந்த கம்பெனியும் வேணாம், அந்த வேலையும் வேணான்னு விட்டுருன்னு நான் நைட்டே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அதையும் மீறி விடிஞ்சதும் விடியாததுமா வேலைக்கு போறேன்னு கிளம்பிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டா என்னடா அர்த்தம்? மாமா காலையிலே ஆரம்பிச்சிட்டியா?